கொடைக்கானலில் வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற குப்பைகளை கல்லூரி மாணவிகள் அகற்றி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர்ப்பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள வனப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் தாங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் மற்றும் குப்பைகளை வீசி செல்வது வழக்கமாகியுள்ளது. இவ்வாறு வனப்பகுதிக்குள் கொட்டும் குப்பைகளால் விலங்குகள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் சோலைக்குருவிகள் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற குப்பைகளை அகற்றினர். அகற்றிய குப்பைகளை கொண்டு கேளை ஆடு போன்ற வடிவத்தை ஏற்படுத்தினர். இந்த குப்பைகளால் கேளை ஆடு போன்ற வன உயிரினங்கள் அழியும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக ஏற்படுத்தப்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர். கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் குப்பைகளை வனப்பகுதிக்குள்ளும் அல்லது நீர்நிலை பகுதிக்குள் வீசாமல் குப்பை தொட்டிகளில் தாங்கள் கொண்டு வந்த குப்பைகளை கொட்ட மாணவிகள் கோரிக்கை வைத்தனர். சங்ககிரி சோமேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மலையடிவாரம் சவுந்தரநாயகி சோமேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். செண்டை மேளம் முழங்க யானை, குதிரை, பசுவுடன் பக்தர்கள் சுவாமி வேடம் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஊர்வலத்தின் போது பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். வரும் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வந்தவாசியில் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தென்னாங்கூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகம் முன்பு வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்த்து வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்துள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கல்லூரி வாயில் முன்பு முழக்கங்களை எழுப்பினர். சின்னமனூர் உழவர் சந்தை அருகே உள்ள பழமையான மரத்தை வெட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் உழவர் சந்தை அருகில் பழமை வாய்ந்த 60 ஆண்டு காலமான அரச மரத்தை வெட்டுவதைக் கண்டு அப்பகுதியில் உள்ள நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த தகவல் அறிந்து வந்த சின்னமனூர் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தை கைவிடுமாறு கூறி பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் நகர்மன்ற தலைவர் முறையாக அனுமதி பெற்றுதான் மரத்தினை வெட்டுவதாக கூறிய பின்னர் கட்சியினரையும் பொதுமக்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். ஆம்பூரில் தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் இரும்பு ஷட்டர் விழுந்து லாரி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவத்தில் 8 மணி நேரத்துக்கு மேலாகியும் நிர்வாகம் கண்டுகொள்ளாததை கண்டித்து அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நேதாஜி ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் கடந்த 5 வருடங்களாக கரும்பூர் பகுதியைச் சேர்ந்த ஹேம்நாத் என்பவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம்போல் பணிக்கு சென்று லாரியில் இருந்த பார்சல்களை டெலிவரி செய்துவிட்டு மீண்டும் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் லாரியை கொண்டு சென்று விடும்பொழுது எதிர்பாராத விதமாக இரும்பு ஷட்டர் லாரி ஓட்டுநர் மீது விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்துள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அவரை அங்கு பணியில் இருந்த சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த ஆம்பூர் நகர போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் வைத்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடந்து 8 மணி நேரத்துக்கு மேலாகியும் நிர்வாகம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கவில்லை எனவும், கண்டுகொள்ளாததையும் கண்டித்து அரசு மருத்துவமனை முன்பு உடலை வாங்க மறுத்து உயிரிழந்த லாரி ஓட்டுநர் ஹேம்நாத்தின் மனைவி மற்றும் உறவினர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் காவல்துறையினர் நிர்வாகத்தினரை அழைத்து இரு தரப்பினரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உயிரிழந்த லாரி ஓட்டுநரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்குவதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.